என்னோட எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கல்யாணம் ஆகி நல்லபடியா குழந்தைங்களோட இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையா சொல்றேன். இப்ப கரண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையா சொல்றேன். ஆஸ் யூ ஆல் நோ அந்த கண்டிப்பா. பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கூட. அப்போ ஏன்னா நான் முட்டாளா? எனக்கு வந்து லவ் பண்ணி என்னோட டைம வந்து அவங்க கூட வேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யாருக்கோ கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னா, கம்பேரிட்டிவ்லி மை ஏஜ் அண்ட் நான் இன்னைக்கு சொசைட்டில என்ன, நான் எந்த கட்சியில இருக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒருத்தருக்கு பர்டனா நான் இருக்க விரும்பல. இன்னொன்னு அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்னன்னு எதிர்பார்ப்பாங்க. என்னோட பேர பசங்க பார்க்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடத்தி காட்டலாம். நம்ம கையில முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அந்த லைஃப் நமக்கு தேவையா? அப்ப பிச்சை எடுக்கணும். ஐயா! என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த நிலைமைலாம் வந்தா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது காலி பண்ணிப்பேனே தவிர பிகாஸ் ஐ கேனாட் கில் ஹிம் பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஸோ லவ்னா அதுதாம்மா. நான் நினைக்கிறேன் ஆஸ் மை டாட்டர் என்னோட மென்டாலிட்டி தான் உனக்கு, என்னோட தாட் தான் உனக்கும். நீயும் அப்படிதான் விட்டு குடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். விட்டு குடுத்துட்டு திருப்பி போய் ஐ வாண்ட் தட் லவ் பேக் அப்படின்னா that will not happen. Yes. And like இது மூலியமா நிறைய ஹேட்ரேட் வெளியில நீங்க என்ன இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க ஒரு மேடை கொடுத்து நான் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னால பெருசா ஏதாவது மாத்த முடிஞ்சதோ இல்லையோ இது மாதிரி ஒரு குழந்தை என் வீட்டுல இருந்துன்னா நாங்க கன்சிடர் பண்ணுவோம்னு வந்துருச்சு ஃப்ரம் வேர் யூ ஸ்டார்டட். ஓகே, பட் இன்னைக்கு நாங்க பார்க்கும்போது உனக்கு கெட்டி கொடுத்து என்னடா பண்றது, நீ எல்லாம் எதுக்குடா இதுக்கு வந்து சண்டை போடுற, வாடா போடா பையன் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க. ஸோ இங்க நாங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கோம். லைக் ஹவ் யூ செட் சேம் செக்ஸ் மேரேஜ் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்ட்டு மம்மி டிரான்ஸ் பீப்புள் இதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பிகாஸ் நாங்க வந்து ஐடி ஃபீமேல்னு வாங்கிக்கிறனால எங்களால் ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கே பைசெக்சுவல் லெஸ்பியன் இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு சுப்ரீம் கோர்ட் லா மேலேயும் எனக்கு வருத்தம் தான். நீங்க மனதார பெண்ணா உணர்ந்துட்டு நீங்க இருந்தா போதும், நீங்க சர்ஜரி பண்ண தேவையில்லைன்னு ஈவினிங் ஆனா உணர்ந்துட்டீங்கன்னா ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஸோ நான் வந்து எனக்குமே டீக்கு தான் பேசுவேன். அண்ட் டிஎம்கே ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் ஆன் திஸ். அண்ட் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள் எங்களுக்கான சின்ன பர்சன்டேஜ் கூட நாங்கள் லைக் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக. அதில் அவங்க போட்டிருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே மெடிக்கல் செக்அப் இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்கு. இவங்களோட நோக்கம் மேரேஜாக இருந்ததுன்னா எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு லைக் நிறைய இடத்துல விஜய் வைஷு பேசுறாங்க சேயிங் தட் இதுக்கப்புறம் லவ் பண்றவங்க எல்லாரும் ரொம்ப அப் க்ளோஸா இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ சி அவங்களோட மோட்டிவே எப்படி பாருங்களேன். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு நான் கோர்ட்டுக்கு போய் நிற்பேன், அதுக்கு பின்னாடி அட்வொகேட்ஸ் வேற, அதுக்கு பக்கத்துல போலீஸ் வேற, இவங்க எல்லாம்